ஹாய் ஐஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம குக் பண்ண போகிறோம் பாருங்க, பேச்சுலர் ரூம் குக்கிங். செஃப் அங்கே 2 பேர் கேம் விளாண்டுருக்கானுங்க. இங்கே கோக்கு அரி சூரியன் இருக்கு, சிக்கன் வாஷ் பண்ணியாச்சு, ஆனியன் எல்லாம் கட் ஆகிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா இப்போ நம்ம ரைஸை வாஷ் பண்ணி எடுத்துக்கிறோம். ஒரு நிமிஷம் நான் ஷர்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் மிஸ்ஸு ஃபோனை தெறிக்கி விட்ருப்போம் அதுக்குள்ளே. நீங்கள் வேறு பிஜியில் 3 நாள் ஃப்ளோரில் இருந்துட்டாங்க, அதனால் நேராக ஃப்ரெண்ட் ரூமில் இறங்கியாச்சு. சிம்பிள் வேலை முடிஞ்சுது. ஆல்ரெடி ஒரு டைம் வாஷ் பண்ணிச்சு, இப்போ 2 டைம் வாஷ் பண்ணியாச்சு. அடுத்து சிக்கன் இருக்குது, அங்கே எல்லாமே ரெடியாக இருக்குது. Ten minutes later.
கறி குழம்பு கொதிக்குதுப்பா. நோ மிக்சிங், அப்படியே விட்டுணும். இன்னும் ஒரு 5 minutes கழிச்சு ஓப்பன் பண்ணுறோம். அதுக்குள்ளே ரைஸ் குக் ஆயிரும். ரைஸ் மேபி மீடியம் குக் ஆகிருக்கும். வாசம் செம்மையாக இருக்குது. பாருங்கள் தலைவர் ப்ரிப்ரேஷனு. மிளகாத்தூள். இந்த ரூம் பாருங்கள். நிம்மதியாக பார்த்து ரூமு. இது ரெஸ்ட் ரூம். மிதக்க எண்ணெயாக ஊற்றி அந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து அவன் தலைவன் காலிலே ஊற்றிட்டேன். கதறிக்கிட்டு இருந்தான். ஓ மஞ்சள் ஒட்டி இருக்கு. ஐயோ கொதிக்குது. ஏன் அது சுகரா? என்ன பேக்கெட் சுகரோ? ஏதோ ஒன்று அதிகமாகிடுச்சு நினைக்கிறேன். எது குடிச்சு பாரு. இல்லை என்ன ஆச்சுன்னு செக் பண்ணு. நல்லா இருக்கேன். அனைத்து வேலைகளும் முடிந்து விட்டது. தம்ஸ் அப், வெங்காயம், ஒயிட் ரைஸ், சிக்கன். ஏ அந்த வந்துடா. இதே திண்டா கரெக்டா எதுக்கா இல்லை போடு. அவன் படம் காட்டுவாங்க. சாப்பாடு நான் போடலாங்க. செல்ஃபிடா எஸ்த மட்டும் செல்ஃபியா? இதெல்லாம் யூடியூப்ல வந்துச்சு. இன்னும் வருது. இன்னும் ஒரு தட்டு. அது தட்டுத்துறா. ஏன் நீ வெங்காயத்தை திங்காதரா? ம் தலைவரே ரைஸ் ಸ್ವಲ್ಪ ಗ್ಲಾಸ್ ಬಿಟ್ಟೇನಾ? ಓಕೆ ರೈಸ್ ಓಕೆ போதுமாடா? ம் ரைஸ் போதுமா? இன்னொரு கிளாஸ் வைக்கிறதான்னு கேட்குறான். இந்தா ஹெச்கோ அந்திருக்கத்தை தலைவரே. கலரை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நான் வேற அந்த மிளகாத்தூள் எடுத்து அள்ளி போட்டுட்டேன். పీస్ తక్కువ వేసి ఇదే వెళ్తారు. ஒரு கிலோ எடுத்தோம்னா 4 பேர் பத்தாது போல. கீழே கிரேவி. கடலப்பருப்பு போடுறது அதில் கடுகுல போடுவோம்ல. கொஞ்சம் கடுகு கடுகுல அந்த பருப்பில் வரும். எண்ணெய் ஃபஸ்ட்டு இது பண்ணுவோம். எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை. ஓகே ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் சாப்பிட்டாச்சு. எல்லாமே சாப்பிட்டுட்டு பாருங்கள் எம்டி சாப்பாடு எல்லாம் எம்டி. இதுக்கப்புறம் ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டு நிம்மதியாக படுத்துருக்க வேண்டியதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.